ஹலோங்க, கார்த்திகை தீபம் நாளைக்கான எபிசோடு ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் சீனில் ரியா வந்து கஷ்டப்பட்டு எப்படியோ அங்க பிரதர்ஷனம் எல்லாம் முடிச்சிடுறாங்க. தீபாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். மாட்டினியாடி நீ நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, எப்படியோ முடிச்சுட்டேன், சீக்கிரம் வீட்டுக்கு போகலாமா ஐஸ்வர்யா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னது வீட்டுக்கா, இன்னும் இப்போ தான் 1 முடிச்சிருக்கு, இன்னும் 2 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இன்னும் 2 அப்படின்னு சொல்லி ரியா ஷாக்காக ஐஸ்வர்யாவுக்கு உள்ள ஒரே குழுகுலுன்னு தான் இருக்குது. ஆனால் வெளியே பரிதாபமாக காட்டிக்கிறாங்க. ரியா சொல்கிறாங்க, இதுக்கே என்னால் முடியலை, போதும் மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு தீபா சொல்கிறாங்க, என்ன ஜோசியரே மறுபடியும் பார்த்துக்கலான்னு சொல்லலாம், நீங்கள் அமைதியாக இருக்கீங்களே, பரிகாரம்னா எல்லாமே ஒன்றா தானே பண்ணணும், இப்படி பிரிச்சுலாம் பண்ணக்கூடாதுல்ல ஜோசியரே, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜோசியர், ஆமாம்மா இன்னும் 2 பரிகாரம் இருக்குது, அடுத்தது கூட பரவாயில்ல, ஆனால் 3ஆவதாக பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான பரிகாரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரியாக்கு அப்படியே தூக்கு வாரி போடுது. ஐயோ இந்த சொத்து அனுபவத்துக்குள்ளே இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை முடிச்சு கட்டிடுவாங்க போலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, என்ன பரிகாரம் அப்படின்னு சோகமாகவே கேட்குறாங்க. அப்போ ஜோசியரும், இது கொஞ்சம் ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கையை நீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கையை நீட்டுறாங்க ரியா. அப்போ வந்துட்டு இன்னொரு கையை நீட்டுமா அப்படின்னு சொல்லும் போது 2 கையை நீட்டுறாங்க. அந்த கேப்பில் டக்குன்னு அந்த ஜோசியர் வந்து தீச்சட்டி எடுத்து கையில் வச்சிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கை ரொம்ப சுடுது, நான் கீழே வைக்கட்டா அப்படிங்கும்போது தீபா கீழெல்லாம் வச்சு அது தெய்வ குத்தமாயிரும், கீழே வைக்காமையே சுற்றி வரணும், அது 3 சுற்று சுற்றணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரியாக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னது 3 சுத்தம், இப்போவே கை ரொம்ப எரியுது அப்படின்னு சொல்லி பரிதாபமாக பார்த்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் போங்க போங்க அப்படின்னு ஜோசியரும் சொல்கிறாங்க. அப்போ ரியா வந்து அந்த கையில் தீச்சட்டி வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கூட துணைக்கு ஐஸ்வர்யாவும் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் ரியானால சுத்தமாக முடியலை. ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாங்க, ஐஸ்வர்யா கொஞ்சம் நேரம் வாங்கிக்கிறியா, நீ அது வரைக்கும் வா, அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எதுக்காக எடுக்கணும், நீ தானே ஆனந்த் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டா, அப்போ நீ தான் எடுக்கணும், எனக்கெல்லாம் இது தேவையா என்ன அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நழுவிக்கிறாங்க. அப்போ ரியா நினைக்கிறாங்க, அடி பாவி இவ்வளோ வணக்காரியா நீயா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு மறுபடியும் சுற்றி வராங்க. எப்படியோ வந்து 3 சுற்று சுற்றி முடிச்சிடுறாங்க. என்னால் முடியலை, இன்னொரு பரிகாரம் மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது ஜோசியர், இல்லைம்மா கரெக்டாக பண்ணாதான் அது மறுபடி எல்லாமே பழிக்கும், இல்லைன்னா இந்த 2 பரிகாரத்துக்கு ஒரு பலனே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. சரி அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அங்கே பாரு கல் உப்பு கிடக்குதா, அதை வந்துட்டு நீ முட்டி போட்டு நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே வந்துட்டு மயக்கமே வர்ற மாதிரி ஆயிடுதுரியா. முட்டி போட்டுட்டு சும்மாவே நடக்க முடியாது, இதில் கல்லுப்பு மேலே எப்படிங்கயா நடக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதுதான் பரிகாரம், பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னால் முடியவே முடியாது இது அப்படின்னு ரியா சொல்லிடுறாங்க. அப்போ ஆனந்த் மாமா கிட்ட சொல்ல வேண்டியதான், நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரியாவும் ஒத்துக்கிறாங்க. ஒரு சின்ன கேப்லேயே ஐஸ்வர்யா கிட்ட பிளான் போட ஆரம்பிச்சிடறாங்க ரியா. ஐஸ்வர்யா ஏதாச்சும் ஒரு பிளான் போடு, இதுலேருந்து நான் தப்பிச்சே ஆகணும், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எப்படி என்னால் பண்ண முடியும், என் காலே போயிடுமே, அசால்ட்டாக நடக்க கூட மாட்டேன், இப்படி முட்டியை போட்டு அது குப்பில் போய் எப்படி நடக்க முடியும், நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, இது எவ்வளோ பெரிய கஷ்டமான பரிகாரம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க, ஆமாம் கொஞ்சம் கஷ்டம்தான், எப்படி நீ பண்ண போறியோ எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. என்னால் முடியாத ஐஸ்வர்யா, ஏதாச்சும் ஒரு பிளான் யோசி, நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் இதுதான் சாக்கு அப்படின்ட்டு, எனக்கு எந்த பிளானுமே தோணலை ஏரியா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க. அப்புறம் நினச்சி பார்க்குறாங்க, நான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகும்போது அத்தை வந்து என்னை செக் பண்ணணும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அப்போ உங்ககிட்ட எவ்வளோ அவசரத்தில் வந்து ஐடியா கேட்டேன், அப்போ வேணுன்னே நீயே சமாளிச்சுக்கோ, ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வச்ச பார்த்தியா, அதுதான் உனக்கு இப்போ வந்து நல்லா வசமாக மாட்டியிருக்க போல அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து உள்ளுக்குள்ளே நினைக்கிறாங்க. ரியாவோ தட்டு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மைத்திலிக்கும் தீபாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். எவ்வளோ நாள் வந்து இதுக்காக நான் எதிர்பார்த்துருக்கணும், அத்தையும் சரி மீனாட்சி அக்காவும் சரி எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, மீனாட்சி அக்காவோட வாழ்க்கையவே பறிச்சுட்டு அதில் நிரந்தரமாக உட்காரணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக அந்த தெய்வம் அதை நடக்க விடாது, நீ எத்தனை தான் பரிகாரம் பண்ணாலும் அதுக்கு ஒரு பலனும் கிடைக்க போகிறது இல்லை, ஏன்னா உண்மையாக மீனாட்சி அக்கா இருக்கிற வரைக்கும் யாரும் அவங்கள தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தீபா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து மைத்திலி வந்து இன்னைக்கு செம்மையாக மாட்டிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வந்து தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மைத்திலி கூட இருக்கும்போது தீபா வேற லெவல் ஃபன் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். தீபா வந்துட்டு சொல்கிறாங்க, டைம் ஆச்சு ரியா, சீக்கிரம் வந்து பரிகாரத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ரியாவும் இவ விடமாட்டா போலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பாட்டுட்டு முட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. முட்டி போட்டுட்டு அந்த குப்புலேயே நடந்து வராங்க. பக்கத்தில் வந்து ஐஸ்வர்யா வந்து பிடிச்சிட்டே வராங்க. இன்னொரு பக்கம் மைத்திலியும் நிற்கிறாங்க. மைத்திலி அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டே இருக்காங்க. ஐஸ்வர்யாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டி போட்டுட்டு வராங்க ரியா. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இவளுக்கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், இவளுக்கிட்ட பகச்சுக்கிட்ட என்ன அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துறார்களே, பாவமாக தான் இருக்கு இவளை பார்த்தா, ஆனால் இவ போனால் தான் நமக்கு எல்லா சொத்தும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குது. மைத்திலியும் தீபாவும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தீபா வந்து எப்பவுமே சாஃப்ட் கேரக்டராகவே காமிக்கிறாங்க, ஆனால் மைத்திலி கூட சேரும்போது மட்டும்தான் தீபாவோட நாட்டித்தனத்தையும் கொஞ்சம் காட்டுறாங்க. ரொம்பவே பார்க்க நல்லா இருக்கும். இவ்வளோ நாள் வந்து சண்டை பிரச்சனை அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ தீபா மைத்திலி எல்லாம் கேங்காக சேர்ந்து ரியாவை ஐஸ்வர்யாவெல்லாம் கலைக்கிற மாதிரி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஃபன்னாகவும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக எல்லாமே கலந்த சீரியல் கொண்டு போனாங்க. இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து கார்த்திக் தீபா பேர் உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கார்த்திக் தீபம் சீரியல் உங்கள் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.